டேய் இந்த ஷர்ட் ஏன்டா போட்ட? போடுறதுக்கு முன்னாடி என்ன கேட்க மாட்டியா? அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே, அதானே போட்டுக்கிட்டேன். அதை கழட்டி வச்சுட்டு வேற ஷர்ட் போட்டு போடா. அண்ணே டைம் ஆச்சுண்ணே, உடனே போயிட்டு வந்துடுவேன். டேய் அது அண்ணி ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணுதுடா, நானே ஒன்றும் போடல. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, டைம் ஆச்சுண்ணே, போயிட்டு வந்த உடனே கழட்டி வச்சிருவேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், கழட்டி வச்சுட்டு வேற ஷர்ட் போட்டு போடா. அண்ணி பார்த்தா நான் சொல்லுவா, சொல்றத செய். அண்ணே அண்ணிட்டு நான் பேசிக்கிறேண்ணே. அண்ணி பார்த்தா கஷ்டப்படுவாடா. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டேன். எதுக்கு இப்போ வெளியே போகிற பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் அது ஆனிவர்சரிக்கு நீ எனக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட்ரி. பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு நான் வேற எடுத்து கொடுக்குறேன். அவன் இப்போ இதை போட்டுக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஷர்ட் உங்களை விட இவனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டேய் நீ போடா. தேங்க்ஸ் அண்ணி. ஷர்ட்டுக்கு போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க. என்னடா வளர்ந்தவனே, எங்க ஊரை சுத்திட்டு வர? எங்க நீ சுத்த முடியுது, வெயில் பொழக்குது, முடியல. இப்படி ஊரை சுத்துறதுக்கு உருப்படியே ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல? பண்ணலாம் தான், ஆனா எனக்கு எங்க அவ்வளவு மூளை இருக்கு. அப்படின்னு தான் நான் எங்கேயோ போயிருப்பேனே. இப்படி மொக்கே ஏதோ ஒன்று சொல்லாம யோசிடா. அண்ணி நம்ம வேணா ஃபுட் பிசினஸ் பண்ணலாமா? நீங்க சமைக்கிறீங்க, நான் கல்லால உட்கார்றேன். எப்படி ஐடியா? சூப்பரா இருக்குல்ல? நோகாம நோம்புக்கு முன்னோன்னு பாக்குற. நான் தான் கிடைச்சனா சாவடிச்சிருவேன். தீபன், நாம வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? ஹோட்டலுக்கு பதிலா ஃபுட் லாக் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல போடுவோம், ப்ரமோஷன் வரும். இன்ஃப்ளூயன்சர் தான். அண்ணி நல்ல ஐடியா அண்ணி. சீக்கிரம் கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், இந்த ஊரே வாங்கிடலாம்டா. இதுவும் செம்ம ஐடியா அண்ணி. பண்ணுவோமா? எப்ப பண்ணலாம்? இப்பவே பண்ணுவோம். பண்ணலாமே. வா வா வா. வெல்கம் டு மனோஸ் கிச்சன். செமையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. ஏய் புடிச்சது போதும், காய்கறி கட் பண்ணடா. இவனெல்லாம் நம்பி இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வாங்க கொடு. ஹாய் மக்களே, நாங்கள் வந்து பாட்டு போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும், அதனால நாங்களே பாட போகிறோம். ஹிப்ஹாப் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க, சரியா? படம் ஆறாம். ஏய் இப்படி ஆறாம் 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா. ஓ இப்படியா? ஆறாம் 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா அவதச்சக்கு. ஆறானா? ஆறாம் 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா அவதச்சக்கு. அவ்வளோதான். இப்ப சொல்றா, என்னதான் உன் பிரச்சனை? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? என் பொண்டாட்டி டார்ச்சர் தான் மச்சான். வீட்டுல நிம்மதியாவே இருக்கும்லடா மச்சான். எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தானே என் தம்பியை பாத்துக்கணும். இப்போ என் அம்மா ஸ்தானத்துல இருந்து என் பொண்டாட்டி தானே அவனை பாத்துக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணாலும் குறை, என்ன செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிக்கிறாடா மச்சான். நான் வீட்டுல இல்லடா, என் தம்பி மட்டும் தான் இருந்தான். அதுக்குன்னு எனக்கு போனை பண்ணி உன் தம்பி தனியா இருக்கும்போது என்னை ஏன் தனியா விட்டு போன்னு கேக்குறடா. என்னடா நியாயத்தெல்லாம்? அதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியாட அனுப்ப முடியும்? டேய் அவன் என் தம்பிடா, என் தம்பினா அவளுக்கு யாருடா? ரொம்ப ஒஸ்டா பண்றா மச்சான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, நிம்மதியாவே இருக்க முடியல. டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்ன சார் காத்து இந்த பக்கம் வீசுது, என்ன விஷயம்? அண்ணி என்னடா? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்றா, என்னாச்சு? அது அண்ணன் இல்லாதப்போ நான் வீட்டில் இருக்கப்போ அன்கம்ஃபர்டபுளா இல்லைல்ல? அடடே என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குற? இல்லை நீ ஒரு வயசு பையன் கூட வீட்டில் தனியாக இருக்கப்போ கஷ்டமா இருக்கும்ல. பாரா வயசு கொண்டியா? எப்படா வந்த? சொல்லவே இல்லை. அண்ணி நீங்க வேற. டேய் நிஜமாதான்டா சொல்றேன்.
இங்க பாரு, உனக்கு உடனே மஞ்சள் நீராட்டு விழா பண்ணலாம். அப்பதான் நீ வயசுக்கு வந்தது 4 பேத்துக்கு தெரியும். 4 பேர் பொண்ணு கொடுப்பாங்க. விளையாடாதீங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீங்க என் கூட தனியா இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா இல்லையா? டேய், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. ஆம்பளைங்களுக்கு எப்படி பொண்டாட்டிக்கு தங்கச்சி இருந்தா ஜாலியா இருப்பாங்களோ அதே மாதிரி தாண்டா பொண்ணுங்களும். புருஷனுங்களுக்கு தம்பிங்க இருந்தா ஜாலியா இருப்பாங்க. அதுக்கு தப்பான காரணம்லாம் ஒன்றும் இல்லடா. மச்சினிச்சியோ மச்சினனோ அது ஒரு ஸ்பெஷல் பாண்டுடா. அது எல்லாத்துக்கெல்லாம் அமையாது, தெரியுமா? நிஜமா அண்ணி? நம்மள இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன் கேளு. என் புருஷன் இருந்தா கூட போர் அடிக்கும். ஆனா நீ இருந்தன்னு வச்சுக்கேன், ஜாலியா இருக்கும். விளையாண்டுட்டு உன்னை நோண்டிட்டு, அதெல்லாம் ஒரு செம ஃபீல்டா. அதை பத்திலாம் யோசிக்காத. அப்போ உங்களுக்கு ஓகே தானே? அதே மாதிரி இந்த யோசனைக்கு காரணமானவன் ஃப்ரெண்ட்ஸ் கும்பலை கட் பண்ணு. ஓகே அண்ணி. அண்ணி இது எடுத்துக்கிறேன் அண்ணி. ஏன்டா தீபன் இப்படி பண்ற? குழந்தை மாதிரி பண்ணாதடா. அங்க வை. ஹே மனு, ஹே எப்படி இருக்க? கீர்த்தி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். ஓ, இவர்தான் உங்க ஹஸ்பண்டா? சூப்பரா இருக்காரு. பேரும் நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய், இவன் என் மச்சினன்டி. ஓ அப்படியா? சாரிடி. கல்யாணத்துக்கு வரல இல்ல? நீ போட்டோ அமிச்ச, ஆனா நான் கவனிக்கல. அப்புறம் ஒரு நிமிஷம். ஓ மச்சினா சூப்பரா இருக்காண்டி. ஏச்சி லூசு. இரு, என் ஹஸ்பண்டை கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க ஏங்க? சொல்லுமண்ணா. ஆ, என் ஃப்ரெண்ட் கீர்த்திங்க. ஹாய். இவர் தான் எங்க ஹஸ்பண்ட். ஆ சரி மனு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிடி, போயிட்டு வா. பாய் ஆ ப்ரோ. ஓகே. பாய். சரி. சரிடா, வா நம்ம திங்ஸ் எடுப்போம். ஏய் வளர்ந்தவனே. அண்ணி முடியல அண்ணி, வயிறு ஃபுல்லாச்சு அண்ணி. ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரிக்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, வயிறு இடந்தா சாப்பிட மாட்டேனா? சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும்? டேய், ஒழுங்கா சாப்பிட்றா. சும்மா எப்ப பாரு சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு. சாப்பிட்றா. தீபன், சொல்லுண்ணா. இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்க? புரியலண்ணா. என்ன புரியல? எனக்கு அப்புறம் இந்த வீட்டில் நீ தான் இருக்க. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற? அண்ணா, எனக்கு எதுக்கு நான் இப்போ கல்யாணம் ஆகலாம்? என்னை பார்த்துக்கு அண்ணி இருக்காங்களே, டேஸ்ட்டாக சமைச்சு போடுறாங்க. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்குறேன். உனக்கு சமைச்சு போட அவளை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்தானா? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நீ சும்மா இருடி. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அவன் இந்த வீட்டு மருமகளா இல்லை வேலைக்காரியா? அண்ணே சாரிண்ணே, நான் ஏதோ விளையாட்டாக தான் பேசினேன். தப்பாக பேசி இந்த மனுஷன்ண்ணே. இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வரணும். நான் சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இல்லைன்னா கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். டேய், நீ ஃப்ரீயா விடுறா. உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாருடா. அண்ணி, அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் தெரியுமா என்ன? அவர் எதுவும் டென்ஷனில் இருக்கார் அண்ணி, அதான் அப்படி பேசிட்டு போகிறாரு. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் போய் கை கழுவிட்டு வரேன். எதுக்கு அவங்கிட்ட அப்படி பேசுறீங்க? உங்களை தாங்க கேக்குறேன். எதுக்கு அவங்கிட்ட ஹாஷா பேசுனீங்க? அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நான் சொன்னா அவன் கேட்கணும். அவன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன்.
அதை நீங்க நார்மலா சொல்லிருக்கலாமே. அந்த அளவுக்கு கோவமா சொல்லணுன்ற அவசியம் இல்லையே. உங்களுக்கு அவன் மேல வேற ஏதோ கோவம் இருக்கு, அதை தான் நீங்க இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அதை நான் பேசிட்டேன். இங்கே பாரு, அவன் என் தம்பி. அவன் அடிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ இதில் தலையிடாத. அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.